ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை மாடுகளின் வரத்து மற்றும் மாடுகளோட விலை நிலவரத்தை பார்த்துடலாம் வாங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை மாடுகளின் வரத்து மிகவும் அதிகங்க, ரொம்ப அதிகமாகவே வந்திருந்ததுங்க. முக்கியமாக ஹெச்எஃப் மாடுகளின் வரத்து மிகவும் அதிகமாகவே வந்திருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்சி, சிந்து மாடுகள், வளர்ப்பு கன்றுகள், ஜோடி காளைகள், இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஹெச்எஃப் மாடுகளின் வரத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 5000 மாடுகளுக்கு குறையில்லாமல் இருக்குங்க. இது எல்லாமே ஹெச்எஃப் மாடுகள் தான். கருப்பு சட்டைங்கிற ஹெச்எஃப்ங்க. இதில் ஒரிஜினல் பிரீடுமே இருக்குதுங்க, கிராஸ் மாடுகளுமே இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள், கறவை மாடுகள் தேவைப்படுதுன்னா ஹெச்எஃப்ல வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில் ஒரு 6 மணி அளவிலேயே தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிட்டத்தட்ட இங்கே இருக்க லைனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெச்எஃப் தான் நிறுத்திருக்கிறாங்க. ஒரு சில மாடுகள் இங்கே வந்து கண்ணு போட்டுருதுங்க. அந்த மாதிரி நிறைய மாடுகள் வந்து கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கறவை மாடு, சினை மாடு, இந்த மாதிரி எந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. வாங்க இன்னும் உள்ள போய் பார்த்துடலாம். இதனுடைய விலை நிலவரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கறவையில் ஒரிஜினல் பிரீடு ஹெச்எஃப்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் தனியே இருக்குதுங்க. கறவை திறனெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 லிட்டருங்க. அதுக்கு மேலேயுமே இருக்குதுங்க. ஹை பட்ஜெட்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 25-30 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரிஜினல் பிரீடுங்க ஹெச்எஃப்ல இருக்குதுங்க. தேவையானவங்க பயன்படுத்திக்கிங்க. இந்த கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் உங்களுக்கு அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டு சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, நல்ல குவாலிட்டியில நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குது பாருங்க. நல்ல கிராஸ் மாடுமே இருக்குதுங்க. உங்களுக்கு ஹெச்எஃப் வேணாலும் ஒரிஜினல் பிரீடும் எடுத்துக்கலாம், கிராஸும் எடுத்துக்கலாம். 6 மாத கன்று வேணாலும் எடுத்துக்கலாங்க, 3 மாத கன்றுகள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் உங்களுக்கு தேவையான மாடுகள் வேணும்னா கருங்கல்பாளையம் மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாடுகளுக்கு பக்கமாக கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தைனே இதை சொல்லலாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து மாடுகளுமே இங்கே கிடைக்குங்க. சினை மாடு, கறவை மாடு, வட்டக்கறவை, நாட்டு மாடு, ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடு, இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வார சந்தை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஹெச்எஃப்ல ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய கறவை மாடுகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா 80,000-90,000 போட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலான மாடாக எடுத்துகிட்டு போகலாங்க. நல்ல ஹை குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 லட்ச ரூபா தனி இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி, சிந்து மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு 70,000-50,000 போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஒரு 5 லிட்டரு 6 லிட்டரு இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் ப்ரீடிங் ஹெச்எஃப்ல கருப்பு சட்டைங்க. கருப்பு சட்டை இருக்குது, செவல சட்டை இருக்குது. இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே இருக்குதுங்க. இந்த சந்தையில் அதிக அளவில் கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கலந்துக்கிறாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி பல்வேறு வகையான மாநிலத்திலிருந்து கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து மாடுகளுமே இங்கே கிடைக்குங்க. வாங்க இன்னமே உள்ள போய் பார்த்துடலாம். இங்கே வேறு கிட்டத்தட்ட ஒரு வரிசையாக நிறுத்திச்சிருக்காங்க பாருங்க. எல்லா வியாபாரிகள் தான். தேவையான மாடுகள் உங்களுக்கு அனைத்து விதமான மாடுகளுமே இங்கே கிடைக்குங்க. நல்ல கேரண்டியோட இங்கே கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். பால் கறந்து பார்க்குறாரு பாருங்க. இந்த மாதிரி வரிசையாக ஹெச்எஃப் தான். ஹெச்எஃப்னாவே பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து மாடுகளுமே எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அனைத்து விதமான கால்நடைகளோட சந்தைகளையுமே நம்ம வந்து காணொலிப்படுத்திட்டு வரோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது இருக்குங்க. வாங்க இன்னும் உள்ள போய் பார்த்துடலாம். மாடுகளின் வரத்து எவ்வளோ வந்திருக்குது, என்ன விலை நிலவரம் என்னங்கிறது போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த சந்தையில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கால்நடைகளுமே, அதாவது பால் கறக்கக்கூடிய அனைத்து விதமான கால்நடைகளுமே கொண்டு வந்து சந்தைப்படுத்துறாங்க. எருமை வகைகள் கொண்டு முறா வகை எருமைகள் இருக்குதுங்க, நம்ம நாட்டு வகை எருமைகள் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம் வாங்க. மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா மாடுகள் தான். ஃபுல்லா ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள். அங்க பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா மாடுகள் தான். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வகையான மாடுகளுமே கிடைக்குங்க. அதிக அளவில் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துறாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து மாடுகளுமே கிடைக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம எருமை வகைகளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறா வகை, சுரட்டை வகை எருமைகள் சொல்லுவாங்க. முறா வகை எருமையுமே இருக்குதுங்க, நம்ம நாட்டு வகை எருமையுமே இருக்குது. நல்ல ஒரு கறவை திறன் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் கிடக்கக்கூடிய நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே இருக்குதுங்க.
பாருங்க எப்படி பாக்குறதுக்கு ஒரு சின்ன யானை மாதிரி இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து கொண்டாந்து சந்தைப்படுத்துறாங்க. வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாடுறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கறவை திறன் அதிகம் இருக்கக்கூடிய முறா வகை எருமைகளுமே இருக்குது, நாட்டு வகை எருமை இருக்குது, டெல்லி எருமைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வகையான எருமைகளுமே இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு 80,000 90,000 போட்டீங்கன்னா கூட நாட்டு எருமையில உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல ஒரு அருமையான எருமையா நீங்க எடுத்துட்டு போலாங்க. இதெல்லாம் பாருங்க சுரட்டை வகை எருமைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் வாங்கிட்டாங்க, கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறாங்க. வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சந்தைப்படுத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தைங்க. பயன்படுத்திங்க, உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா பயன்படுத்திங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட நம்மளோட வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஒரு கருங்கல் பழைய மாட்டு சந்தை. அந்த காலத்திலிருந்தே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரெல்லாம் 40 வருஷமா வியாபாரம் செய்யறன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது அவ்வளவு பெரிய சந்தைனே நம்ம சொல்லலாங்க. 2 நாட்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாட்டு சந்தை. புதன்கிழமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டு மாடு வருங்க, அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்எப்ல அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. ஹெச்எப் மட்டும் இல்லைங்க, ஹெச்எப் ஜெர்சி சிந்து மாடுகள், வளர்ப்பு கன்றுகள், உங்களுக்கு என்ன மாடு வேணுமோ அனைத்து வகையான மாடுகளுமே நீங்க வந்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போலாங்க. ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையங்க. நாட்டு மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்க, கிராஸுமே வருங்க. அனைத்து வகையான நாட்டு மாடுகளுமே வருதுங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள் அனைத்துமே கிடைக்குங்க. காங்கேயம் காளைகள், காங்கேயம் நாட்டு மாடு, லம்பாடி, இந்த மாதிரி அனைத்து வகையான நாட்டு ரக மாடுகளுமே கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்ட்டையும் வந்து விலை நிலவரம் நம்ம கேட்டு போடுறது இல்லைங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க வீடியோகளுக்கே வந்து அலௌடு கிடையாது. நம்ம வந்து எப்பவும் போல வந்து நம்ம வீடியோ அப்படியே கவர் பண்ணி நம்ம அப்படியே எவ்வளவு வந்து வருது, எவ்வளவு வரத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம இதுல தகவலா நம்ம சொல்ல முடியுங்க. விலைகள் நம்ம அவங்க பேசுறப்ப நம்ம கேட்டு சொல்றது தாங்க. இவ்வளவுதான் ரேஞ்சு, இந்த மதிப்புல தான் போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தகவலே நம்ம சொல்றோம். ஒரு சில பேர் நம்ம கமெண்ட் பண்றீங்க, வீடியோவில் பாத்தீங்கன்னா விலையை சொல்லி கேட்டு போடுங்கண்ணா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து இந்த சந்தையில அது நடக்காதுங்க. ஏன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் கேட்ல போய் சொல்லிடுறாங்க. அதனால அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க பேசிக்கிறத வச்சு ஒரு சில வியாபாரிகள் வந்து எவ்வளவு போகுது அப்படிங்கறத பேசிக்கிறத வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தகவலை வந்து நம்ம இதுல வெளியிடுறோம். இவ்வளவு ரேட்டு இந்த ரேட்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிட்டு பதிவிட்டு வரோங்க. இதுதான் ரேட்டுங்க. ஆனா ஓப்பனா சொல்ல போனா இவங்க வந்து கொடுக்கற ரேட்டு இதுதாங்க. அதனால உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்தீங்கனாலும் இந்த மாதிரி மாடுகள் இந்த ரேஞ்சில தான் இருக்கு, இந்த ரேஞ்சிலேயே நீங்க எடுத்துட்டு போகலாம். அதனால வந்து கேட்டு வியாபாரிகள் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து போய் கேட்டு போட முடியாதுங்க. கேட்டு போட்டாலும் அவங்களே கூட போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க, கேட்ல போய் சொல்லிடுறாங்க. அதனால விலை நிலவரம் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுங்க. வியாபாரிகிட்ட நம்ம வந்து ஓப்பனா வந்து அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்துலாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க பாருங்க அனைத்து வகையான மாடுகளுமே, இங்க பாருங்க இந்த மாதிரி காங்கிரேஜ் மாடுகள், உங்களுக்கு அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாட்டு மாடுகள் மட்டும் இல்லைங்க, இந்த குஜராத்தை சேர்ந்த கிர்ரு, சாகிவாலு, இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துறாங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள் அனைத்துமே இங்க கிடைக்குங்க. இந்த மாடு தான் இல்லைங்க, அனைத்து வகையான மாடுகளுமே கிடைக்குங்க. பாருங்க லைனா நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் ஹெச்எப் ஜெர்சி, ஜெர்சி கிராஸு, ஹெச்எப் கிராஸு, இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு தகவலா மட்டும்தான் இந்த கருங்கல் பாளைய சந்தையில என்ன நடக்குதுங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். விலை நிலவரங்கள் கேட்டு போட முடியாதுங்க. அதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. எடுத்து போடுறாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வியாபாரிகள் அவங்களுக்குள்ளே வந்து எடுத்துக்குவாங்க. மற்ற பக்கம் எங்கேயும் போய் எடுக்க மாட்டாங்க. அந்த வியாபாரிக்குள்ளேயே கேட்டு அவங்களுக்காகவே எடுத்துக்குவாங்க. அது மட்டும்தான் நடக்குங்க. ஒவ்வொரு வியாபாரியா போய் நம்ம கேட்டு எடுத்து போட முடியாது, வாய்ப்பு இல்லைங்க. அதனால கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைய விலை நிலவரம் கேட்டு போட முடியாது. மற்ற சந்தைகள் எல்லாமே போடலாங்க. குண்டடம் மாட்டு சந்தையில கேட்டு போடலாம், சீனாபுரம் மாட்டு சந்தையில கேட்டு போடலாங்க. என்ன விலை நிலவரம் வந்து வியாபாரியை வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் முத கொண்டு எல்லாமே கேட்டு தாராளமாக பதிவிடலாம். ஆனால் இந்த சந்தையில் அது போட முடியாதுங்க. கேட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா பர்மிஷன் வாங்கி கேட்டில் கேட்டுட்டு தான் போடணுங்க. அவங்க பர்மிஷன் கேட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்ட மாடுகள், அதாவது வியாபாரிகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு அவங்களோட பர்மிஷனோட நம்ம கேட்டு எடுத்து போடலாம். அதனால தேவையில்லைங்க. இதுதான் விலை நிலவரம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு தேவையான மாடுகள் இந்த விலையில நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா வந்து தாராளமா வந்து எடுத்துட்டு போகலாம்.